தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரையினுடைய இந்த தலைமையகத்தில் நாம் கூடியிருக்கிறோம். மதுரையில் இருக்கிற 24 ரோட்டரி சங்கங்களில் 7 சங்கங்கள் இணைந்து இந்த வசதி செய்வதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். இந்த வாய்ப்பு நன்றி. இங்கே வந்து மதுரையில் இந்த அமைப்பு துவங்கி 83 வருஷம் ஆகும். அந்த தலைவர் மூன்று சங்கத்தினுடைய இந்நாள் தலைவர் மதுரை மேற்குல இருந்து செயலாளர், மதுரை தெற்கு அங்கே மதுரை வடக்குல இருந்து அவங்க தலைவர் செயலாளர் இருக்கிறார்கள். அவங்க தான் 2 தராங்க, நாங்கள் ஆளுக்கு 1 தான். மதுரை கிழக்குல இருந்து அவர்கள் மதுரை ஹெரிட்டேஜ் இருந்து அப்புறம் மதுரை எலை இதெல்லாம் நாம எல்லா உறுப்பினர்களும் இங்க இருக்கிறோம். அவர் வந்து எங்க மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கிறார். சேவை திட்டத்துக்காகவே இருக்காங்க. 66 அப்படிங்கிற பேர்ல மழைநீர் சேகரிப்பு, அப்புறம் அடர்வன காடுகள், மியாவாக்கி ஃபாரஸ்ட் போடுறது, சுகாதார பெட்டகம், தாய் சேய் நலத்திற்காக பல லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை வளர்த்து அடர்வன காடுகளுக்கு ஆரம்பிப்பாங்க. இந்த அமைப்புக்கு கட்டளை ஒருங்கிணைப்பாளர் 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து இந்தியன் ஒருத்தர் சசி பண்ற பிளாஸ்டிக் இந்த 25 சங்கத்தையும் மேற்பார்வை செய்யற உதவி ஆளுநர் இங்க 5 பேர் இருக்காங்க. அதுல சுரேந்திரன் உதவி ஆளுநர், இன்னொரு அசிஸ்டன்ட் கவர்னர், சவுத் பிரசிடென்ட் செக்ரட்டரி இருந்தாங்க. தெற்கு சகாபுருடைய அந்த குமார் உரிமையாளர் அவர். எல்லா தலைவர்களுமே தொழில முன்னிலையில் சரவணன் மாவட்ட செயலாளர். இந்த மாதிரி நிதி திரட்டுவதற்காக திருச்சியில் இந்த நிகழ்ச்சியை போகிற நல்ல நீங்க எல்லாரும் வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நல்ல நாளில் நாம இந்த நம்முடைய ரோட்டரி அமைப்பு முதல்ல 1907 நாங்க செஞ்சது ஒரு பப்ளிக் கம்பன்சேஷன் டாய்லெட் பண்ணோம். சிகாகோ வச்சுட்டு அப்புறம் மற்றவங்க கொடுத்துருக்காங்க.
இது வந்து நம் சபைக்காக ஞாபகப்படுத்துறோம். ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் ஆஃப் த ரோட்டரி 2வது வருஷம் தூங்கின 2வது வருஷத்தில் சிகாகோ நகர்ல அந்த சிகாகோ இல்லினாய் ஊர்ல ஒரு கட்டி கொடுத்து ஆரம்பிச்சது. அதனுடைய தொடர்ச்சி 115 வருஷமா நாம பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்தோம், ஊர்களில் கட்டி கொடுத்தோம், நிறைய நிதி பெற்று கம்பெனி சிஎஸ்ஆர் மூலமாகவும் கட்டி கொடுத்தோம். இது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் பல இடங்கள்ல நாங்கள்லாம் கிராமப்புறங்கள்ல அங்கங்க மதுரையில அண்ணா நிலையத்துல அம்பிகாத்திற்கு முன்னாடி ஓட்டுநர் நடத்துனர் கஷ்டப்பட்டு எல்லாம் பார்த்த போதுதான் இதை இந்த காலை நேரத்தில் நடைபெயர்ச்சி போகும்போது யோசிச்சுதான் இதை ஆரம்பிச்சு எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. எங்களுடைய இந்த ஆண்டினுடைய தலைதோறும் கொள்கை கருப்பொருள் என்னன்னா ரோட்டரி ஓபன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஸ்பைட் ஆஃப் கோவிட். அதனால இது அந்த ஒரு தொடர்ச்சியாக நிறைய புது மேலாளர் ராஜேஷ் பண்ண அவர்கள் இப்போது அவரை வரவேற்கிறேன். இந்த காலை பொழுதில் முழுமையான நிகழ்ச்சிகளை இங்கே அமைத்துக் கொடுத்து இந்த ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு நற்பணிகளை மாஸ்க் 3000 மாஸ்க்கு மற்றும் டாய்லெட்டு போர்ட்டபிள் டாய்லெட் வழங்குவதற்காக இந்த விழாவினை ஏற்பாடு இந்த விழாவினை சீஃப் கெஸ்டாக மத்தியக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் மரியாதைக்குரிய சுப்பிரமணி அவர்களை சார்பில் வரவேற்று வரவேற்கப்படுகிறோம். வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற உங்களுக்கு மரியாதைக்குரிய வேளாண் இயக்குநர் அவர்களையும் வரவேற்கிறோம். அடுத்தபடியாக இந்த மதுரை தியாகராஜர் கல்லூரியின் முன்னாள் பிரின்சிபலும் இந்த அமைப்பின் முன்னோடியமாக இருக்கக்கூடிய திரு ராஜா கோவிந்தசாமி வரவேற்று வரவேற்கின்றோம். அவர்கள் கூறியது போல இந்த ரோட்டரி கிளப்பினுடைய 7 அமைப்புகள் சேர்ந்து இன்று நமது போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் நடத்துவர்களுக்கு இந்த மாஸ்குகளையும் இந்த டாய்லெட்டும் வாங்குவதற்கு மூலம் செயல்படுவதற்கு அனைத்து அனைத்து அலுவலர்களையும் வருகிறவர்களுக்கு வரவேற்று அமர்கிறேன். நம்முடைய மதுரை மாநகராட்சி மேலாளர் உதவி ஆணையர் எங்களுடைய சங்கத்தினுடைய முன்னாள் தலைவருமாகிய பழனிசாமி நாங்க விஷால்கி மால்ல துவங்கி தமிழர்கள் பிடிஆர் அந்த துவங்கி பெரும்பாலும் தப்பகுளம் வரைக்கும் உள்ள அந்த தூர்வாரி அந்த நதி நிரப்புறதுக்கு ஒரு 7 லட்சம் செலவழிச்சோம். ரோட்டரி அமைச்சர் எல்லா மாநகராட்சியிலிருந்து அந்த அனுமதி வாங்கி கொடுத்து அதை மேற்பார்வை இந்த சபையில் இருக்கிற எல்லாருமே நிறைய மனிதர்களாக கஷ்டப்பட்டு ஆனாலும் இஷ்டப்பட்டு செய்யறவங்க தொடர்ச்சியாக முதல்ல உறுதினர் ஒப்பந்தம் செயல்படுத்த நீங்க சுப்பிரமணிய அவர்கள் பொறியியல் பட்டதாரி, மேலாண்மை படித்தவர், டிரான்ஸ்போர்ட் பஸ் காமிங் நடத்துறார் சார் திருச்சியில. அப்புறம் கட்டட பணி இருக்கு, கான்கிரீட் மிக்சர் வச்சுக்கிறாரு, எல்லா வேலைனாலும் செஞ்சு ஆர்பிஎஸ் பணி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எல்லா வகையிலும் பண்ணுவார்.
जनरल सेक्रेटरी போறோம் கைக்கு போறோம்னா புரிதல் ஒப்பந்தம் இருந்து அருண் விஜய் மல்லி அருண் பிரசிடென்ட் போங்க சுத்தி போங்க அருண் அமர்னா நன்றி அப்படியே கொஞ்சம் இங்க பாருங்க இதுல எல்லா பிரசிடென்ட்டும் இருக்கிற மாதிரி இதுல எல்லா பிரசிடென்ட் நீங்க உட்காந்துருங்க இல்லை நின்றுவோம் செயலாளர் நான் சூப்பரா இருக்கு நீங்க அங்க போயிருங்க ஓகே சார் கொஞ்சம் சேர்ந்து என்னண்ணே வைட் இருக்கு அது கேமராலே வைட் ஆமாண்ணே சரியா இருக்கும் எல்லாரும் இருப்பாங்க வந்துருண்ணே வந்துருண்ணே ரொம்ப அந்த நன்மதிப்பை ஏற்றுக்கொள்ளும் பெருமக்கள் நம்ம இப்படி உதவணும்னு நினைக்கிறோம். அவர்களும் பொது சேவையில சிறந்திருக்கிறார்கள். நான் எனக்கு புது தாமரை பட்டி தாண்டி திருவாரூர் வரைக்கும் போனேன். நான் அவர்களாம் போனோம். அந்த நேரத்திலேயே அங்கே இரவு நேரத்துல அந்த பஸ் ஓடிட்டு இருந்ததை பார்க்கும்போது இப்படி எல்லா ஊர்களுக்கும் எவ்வளவோ சிரமத்துல நாமளும் கஷ்டப்பட்ட மாதிரி அவனும் இஷ்டப்பட்டு அரசு போக்குவரத்து கழகம் மதுரையில சிறப்பா செய்யறது என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இந்த நடுவில் மக்களுக்கு சேவை செய்கிறதை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த சேவையை மனதில் வைத்து அதன் ஒரு அடையாளமாக அவ்வளவு பேரையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் உறுப்பினர் பெருக்கமாயிட்டு அதனால ஒரு தலைவர் என்ற முறையில் ஒரு கௌரவ உறுப்பினராக ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் மண்டல ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறாங்க. சிறப்பு முன்னிலையில் அவர்களுக்கு Chief Commissioner of Enterprise and the Postmaster General Nurja and Martella ministers வந்து ஒரு 10 பேர் including the CM வந்து முதல்வருக்கு பால் ஹாரிஸ் Please welcome among us the Managing Director of Tamil Nadu Bhagavan Computers, one of the leading computer suppliers, and he has been in the field for about 25 years. The LA team is very happy to
ஓகே. கோட்டை 3000 மதுரையில் உள்ள சங்கங்கள் 7 சங்கங்கள் இணைந்து நடத்தி வரும் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு மேலாளர் அவர்கள் மேலாம் இயக்குனர் அவர்கள் எங்களது அழைப்பை ஏற்று சிறப்பு அழைப்பாளராக ஆர்பிஎஸ் மணி சார் மற்றும் சங்கங்களின் தலைவர்கள் செயலாளர்கள் அனைவர்களும் எங்களது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். எங்கள் அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வை சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர் ஐயா ராஜா சார் அவர்களே, திரு முருகேசன் சார் அவர்களே மற்றும் ஆசி திரு சுத்ரேலா சார் அவர்களே மற்றும் சசி கோம்பா மற்றும் அனைத்து சங்கங்களின் தலைவர்கள் செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் நிகழ்ச்சிகளை நன்றி. இது ஒரு அடையாளமா தான் அடுத்து கூட்டு இருக்கிறோம். மார்ச் மாதம் நடுவில் 22 தொடங்கி இன்னைக்கு வரைக்குமே திண்டுக்கல், புதுக்கோட்டை எல்லாம் இருக்கிற ரோட்டரி வருவாய் மாவட்டத்தில் கணேசன் அவர் எடுத்தது பஸ்லயா போச்சு. முறையாக பயன்படுத்திருக்காரு. அதனால இந்த நாங்க போட்டு மாதிரி கூட வாங்குறாரு. நல்ல சிறப்பா பண்ணுறோம். ஆமா ஆமா, அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் என்பதற்காக இதை பெற்றுக்கொண்டது வாழ்த்துறை வேளாண் இயக்குனர் அவர்கள் வாழ்த்துறை தெரிவிக்கிறார்கள். அவர்கள் அழைக்கலாம். ரொட்டேரியன் அதற்கு உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கடையில் தான் இருக்குது, வருகை தந்துள்ள கடையில் தான் இருக்குது. இந்த விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கிய ஆதார் கார்டு அவங்க அனுப்ப சொன்னாங்களா? முதல்வர் தியாகராஜ காலேஜ் திரு ராஜா கோவிந்தசாமி அவர்களே, அவங்களுக்கு மற்றும் அனுப்பிடவா? அனைத்து தரப்பு ரொட்டேரியன்ஸ் அவர்கள் மற்றும் நான் அனுப்பிடுறேன். நான் அனுப்பிடுறேன். அப்புறம் தமிழ் சங்கம் வளர்த்த மதுரை, அந்த மதுரை இதில் வந்து ரோட்டரி கிளப் நீங்கள் சங்கத்தை வளர்த்து ஒரு பெரிய ஒரு இதை வந்து எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப் நாங்கள் கேட்ட உடனே ஜஸ்ட் ஒரு பேசிட்டு இருந்தால் எங்கள் கார்பரேஷனுக்குள்ளார ஒரு இது மாதிரி டாய்லெட் இதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, இதனால் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ண முடியல அப்படிங்கிறத சொல்லி எங்கள் ஏஐட்ட சொல்லி நாங்கள் இது பண்ணோம். உடனே அப்ரோச் பண்ணோம், சார்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. இம்மிடியட்டாக உண்மையிலேயே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த 7 சங்கங்கள் சேர்ந்து இதை வந்து எங்களுக்கு வந்து வழங்கியிருப்பதிலே நாங்கள் வந்து இன்றைக்கு பரப்பிப்பட்டுள்ளோம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நாங்கள் எதிர்பாராத ஒன்று, இந்த பயோ டாய்லெட் இல்லாமல் 3000 மாஸ்க் கொடுக்குறீங்க. அது உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில், இந்த காலகட்டம்னா கொரோனா காலகட்டம் தான்.
ஆனாலும் தீபாவளி சமயத்துல கூட்டம் எப்படி தெரியும். வண்டி பீக் ஹவர்ஸ்ல என்ன மாதிரி கூட்டம் இருக்கு. எங்க கண்டக்டர்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதெல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்போ நம்ம டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணணும், மாஸ்க் போடணும், அப்படி இப்படின்னு தான் சொல்றோம். பட் அவங்க வந்து அந்த இடத்துல போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, எந்த மாதிரியான சூழ்நிலைகள் அவங்க வந்து சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் அப்படிங்கிறோம். இந்த உதவி வந்து இன்னைக்கு மறக்க முடியாத ஒரு உதவி. இந்த N95 முதல்ல சும்மா ஒரு 5 ரூபா 2 ரூபா மாஸ்க் போட்டு இருந்தோம். இந்த N95 தான் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்றது போறாங்க. N95 ப்ளஸ் ரெஸ்பிரேட்டரி அதோட கொடுக்கறது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய பாராட்டுதல் கூடியது. காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மானம் பெரிது. இந்த உதவி சிறிய உதவி கிடையாது. காலத்தினால் செய்த உதவி சிறிதெனின்னு சொல்றது பெரிது, ஞானத்தின் மானமான பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க. சிறிது கிடையாது. சிறிதா இருந்தாலும் பெருசா பாராட்டப்பட வேண்டும். பட் இது மிகப்பெரிய உண்மையிலே நான் வந்து இந்த அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் எல்லாரும் ஒரு தனித்தனி குழுக்களாக இருந்து இந்த உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு இந்த உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒன்றிணைந்து இந்த உதவியை செய்ததற்கு எங்கள் கழகத்தின் சார்பிலே, எங்கள் அலுவலகத்தின் சார்பிலே, நிர்வாக இயக்குனர் என்ற முறையில் எனது சார்பிலும் ஒரு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எதனாலும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் எங்கள்கிட்ட தேவைப்பட்டதுன்னா நீங்க எப்போ அப்ரோச் பண்ணலாம். நீங்க நிறைய சேவை மனப்பான்மையோட நிறைய வேலை செய்யறீங்க. ரோட்டரினாவே சேவை மனப்பான்மை அப்படிங்கிறத எல்லாத்தையும் தெரிய வருது. அந்த சேவை மனப்பான்மையில உங்களுக்கு பஸ் சம்பந்தமானதா அல்லது எங்களுடைய ஊழியர்கள் சம்பந்தமானதோ அல்லது எங்கள் அலுவலக சம்பந்தமானதோ எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி நீங்க ஈஸியாக எங்களை அப்ரோச் பண்ணலாம். உண்மையிலேயே நாங்கள் வந்து இப்போ வந்து கொஞ்சம் இதாக இருந்தோம். இப்போ நல்லாவே அட்டாச்மெண்ட் ஆகிட்டோம். நீங்க வந்து அது வந்து போலியோ தான் போடுறீங்க. ஆனால் நாங்கள் வேண்டாம்னு சொல்ல போகிறோம். வேற ஏதாவது தான் நாங்கள் யோசனை பண்ணுவோம். ஸ்டிக்கர் ரெடி பண்ணிக்க மாட்டோம். கையில் வாங்கிட்டு காட்டிட்டு அது ஆன் ரெக்கார்டா இல்லாம நம்ம அதோடக்கு இது வந்து நீங்க எந்த சூழ்நிலையா இருந்தா சரி, ஊர் பக்கம் வண்டி வேணும், ஊர் பக்கம் டைமிங் வண்டி வரலாம், இருக்கிற வண்டியில பிரச்சனைகள் அப்படின்னா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது. குறைகள் இருக்கும். குறைகளை சரி செய்வதற்காகத்தான் நாம் எல்லோரும் இருக்கோம். குறைகள் நிகழாத இடமே கிடையாது. அதனால நீங்க என்கிட்ட நீங்க வந்து இப்போ வந்து இன்னும் உறுதியோட நீங்க சொல்றாங்க. ஆனால் நீங்க ஒன்றிணைத்துக்கலாம். அதனால நீங்க எப்போ எந்த டைம்ல வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம். எங்களுடைய நம்பரை நீங்க வாங்கிக்கலாம். நீங்க போனதை நாங்க அதுக்கு உங்களுக்கு தயாராக டாய்லெட் இது வச்சு பயோ டாய்லெட் வைக்கிறது எல்லாம் ரெடி ஆன பின்னாடி நாங்கள் ஒரு 2 டெப்போ 3 டெப்போ அந்த டெப்போவில் வைக்கும் போது நீங்கள் எல்லாரும் அந்த விழாவினை வந்து நீங்கள் வந்து நல்ல சீரோடு சிறப்போடு நடத்தி கொடுக்க வேண்டுமா இந்த தருணத்தில் உங்களுக்கு நான் வந்து கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இது மதிப்பிட முடியாத ஒரு பரிசு அப்படின்னு சொல்லிக்கலாம். மதிப்பிட முடியாது. விலை மதிப்பிடணும். மாஸ்க் கொடுக்குறீங்க. இன்னும் நீங்க நிறைய பக்கம் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாதிரியான உதவிகளை செய்துட்டு வரீங்க. இதுக்கெல்லாம் வந்து மதிப்பே கிடையாது. உங்களை என்றென்றும் வாழ்நாளில் எல்லாரும் நினைச்சிட்டே இருப்பாங்க. அந்தந்த ஊர் மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை நினைச்சிட்டே இருப்பாங்க. இப்ப இதுல நாங்க இருக்கோம்னா ஆபீசர்ஸ் இருக்கிறோம். நாங்க மட்டும் நினைக்க போறது இல்லை. எல்லாரும் நினைக்க போறோம் எங்களுடைய நடத்துனர் ஓட்டுநர் அப்படிதான் மெயின்.
வருமானத்தை கொண்டு வரக்கூடியவர்கள், பப்ளிக்கோட மூவ் பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் தான். சார் சொன்னார் ஒரு ஊருக்கு வண்டி போச்சு, எத்தனை பேர் போனாங்கன்னு தெரியல, 4 பேர் 5 பேர் தான் போயிருப்பாங்க, டீசல் கூட வராது. கஷ்டமான சூழ்நிலையில் நாங்கள் எங்களுடைய இதை போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு உதவி செஞ்சது வந்து உண்மையிலேயே வந்து மன மகிழ்ச்சியோட நீங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வருகிறது. காலையில் நடைபயிற்சி போகிறவங்க 12 பக்கம்லாம் உழவர் சந்தையில் 5:30 மணிக்கு பஸ் நிற்கும். அது பார்த்தா 15 பேருக்காக பொருள் ஏற்றி வேற எந்த கூடுதல் செலவும் இல்லாமல் வந்து நிற்கிறாங்க. அதில் நிறைய விவசாயிகளை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் கிராமத்து ஆளுகள் நிறைய பேர் நாங்கள், அதனால அவங்களை பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு ஒரு பேருந்து வசதி இருக்கிறதுனால அங்கே விவசாயம் வர முடியுதுங்கிறதுனால இது ஒரு உதாரணமாக இந்த நேரத்தில் சொன்னால், ஏன்னா வேற யாரும் உங்களுக்கு அந்நேரம் சொல்ல மாட்டாங்க, குறையாக நிறைய சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் எங்கள் பொது பேருந்தை பயன்படுத்துகிற நாங்கள் அனைவரும் உங்களை வணங்குகிறது. இன்னொரு உதவி ஆளுநர் குமரப்பன் இருக்கிறார்கள், திருச்சியிலிருந்து முகமது தாஜ் இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியினுடைய திருச்சியிலெல்லாம் அந்த உயர்கொண்டால் கண்மாய் ஒரு ஊருக்குள்ளே இருக்குது, அதை ஒவ்வொரு வாரமும் சரிப்படுத்துறது. அப்புறம் இந்த திருச்சி மற்றும் இல்லாமல் மதுரையில் 6 கோடி ரூபாய் அளவிற்கு மருத்துவ உபகரணங்களை இந்த கோவிட் காலத்துக்கு பயன்படுத்துவதற்காக கொடுத்திருக்கிறது ரோட்டரி அமைப்பு என்பது. மருத்துவமனைக்கு அர்பன் பிரைமரியில சுற்றி இருக்கிற ஊழல்ல, அப்புறம் குறைச்ச விலை லோ காஸ்ட் டயாலிசிஸ் சென்டர் அதை நடத்துற அந்த பொறுப்பில் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது தெரியுங்களா. எல்லா அரசு பள்ளிகள்ல எல்லாம் ஒரு கழிப்பறை, அப்புறம் கை கழுவும் இடம், இதெல்லாம் வந்து ரோட்டினுடைய ஒரு சுத்தம் சுகாதாரத்தால, அப்புறம் 130 சங்கங்களுக்கு இங்க ரோட்டரி மாவட்டம் 8 மாவட்டத்துல ஒவ்வொரு அரசு பள்ளிக்கும் போய் ஒரு ஸ்மார்ட் டிவி, அந்த பாடத்திட்டங்கள் அதுலயே டிஜிட்டல் முறையில ஏற்றி அமைக்கிறத பார்த்தா போட்டா அதை அந்தந்த பாடம் அந்தந்த வகுப்பு அதையும் கொடுத்துருக்கிறார்கள். இது தொடரும். எனவே இந்த 7 சங்கங்கள் இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறோம், இன்னும் மற்றவங்க வந்திருக்கிறாரு. ஆக இன்னும் சில தேவைப்படுற இடங்கள் இருந்தால் இதே மாதிரியான ரெடிமேட் ரெடி டு யூஸ் இந்த புது கழிப்பறைக்காக பண்ணணும். அதனாலதான் இந்த குறிப்பை நான் 1907 நாம துவங்கின ஒரு பணி இந்த 113 ஆண்டுகளாக தொடர்கிறது என்பதை சொல்லி, ஆமா ஆர்பிஎஸ் மணி சிவில் இன்ஜினியரிங் முடிச்ச பிள்ளை, டிரான்ஸ்போர்ட், ஃபைனான்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி, அப்புறம் இன்னும் தெரியாத சில திருச்சியிலிருந்து இந்த நிகழ்ச்சிகளாக அழைத்திருந்தோம். அவர் வந்து வந்திருக்கிறார்கள். இந்த சபை வளமான கரவில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ரோட்டரியில நம்மளுடைய மதுரை மக்கள் ஆல்வேஸ் ராக்கிங், அதுல வந்து மீண்டும் வந்து ஒரு பெஸ்ட்ன்றதை ப்ரூவ் பண்ற மாதிரி இந்த ஆண்டோட தீம் பெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு அருமையான திட்டம் பயோ டாய்லெட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை எல்லா சங்கங்களும் இணைந்து செய்யறோம். அது அடுத்த புதுமையா வந்து இந்த வருஷத்துல நிறைய திட்டங்கள் வந்து சேர்ந்து செய்யற மாதிரி அதுல வந்து இந்த வருஷம் வந்து சேர்ந்து செஞ்சிருக்கீங்க. முதல்ல பிரசிடென்ட்ஸ் அண்ட் செக்ரட்டரிஸ் அண்ட் மெம்பர்ஸ் அனைவருக்கும் ரோட்டரி சார்பாக வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள். அடுத்ததா இன்னைக்கு வந்து ஒரு பாரம்பரியமான சங்கம், ஒரு எலைட்டான சங்கம், ஒரு மதுரையோட நியூஸே இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. என்னன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்திருக்க 7 சங்கங்கள்ல ஒன்று வந்து ஹெரிட்டேஜ், ஒன்று வந்து எலைட், இது போக வந்து மதுரை நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். ஸோ இது உண்மையிலேயே வந்து ஒரு நியூஸா கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு மதுரை சங்கங்கள். அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட். ஒரு 5-7 சங்கங்கள் செஞ்சிருக்கிறது கண்டிப்பா நம்மளுடைய கோர் ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ்ல இதுவும் ஒரு சானிடேஷன் அண்ட் ஹைஜீன் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செஞ்சிருக்கோன்றதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஃபார் ஆல் தி கமிட்மெண்ட்ஸ் கிவன். இன்றைய ஈவெண்ட்டுக்கு வந்து நம்மளுடைய ரொட்டேரியன் முருகேசன் சார் வந்திருக்காரு. உண்மையில அது நாங்க எல்லாம் பெருமையான விஷயமா ரொட்டேரியன் சொல்றது ஒரு பெருமையான விஷயம் உண்மையில. ஸோ அதுல வந்து இன்னைக்கு அவரும் நம்மளோட இணைந்து இமெயில் பணியாற்றுறதுக்கு வந்து ஒப்புதலும் வழங்கி இருக்கிறார். அதுக்கு வந்து
அவருக்கு நன்றிகள். இன்றைய கூட்டத்திற்கு வந்திருக்கும் நம்மளுடைய ரீஜனல் கோஆர்டினேட்டர்ஸ் திரு சசி போம்ரா அண்ட் சுந்தரவேல் சார் அவர்களையும் வரவேற்கிறேன். அடுத்தது இன்றைய அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ் இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்களுக்கும் ஏன்னா நீங்க இல்லாம ஏஜிஸ் இல்லாம கவர்னருக்கு அடுத்தது பிரைம் ஏஜிஸ் தான். ஏஜிஸ் இல்லாம இவ்வளவு ஒரு வழிநடத்தல் இல்லாம இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் நடக்காது. ஏஜிஸ் அனைவருக்கும் உண்மையிலேயே குமரப்பன்ல இருந்து எல்லாருக்குமே உண்டு அந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஏன்னா ஏஜிஸ் இல்லாம போய் கிளப் பிரசிடென்சி யாரும் பேச முடியாது. மற்றவங்க பேசுறாங்கன்னா ஏஜி மூலியமா வர்றதுதான் நம்மளுடைய வழக்கமே. அதனால நேத்தி கூட மதுரையில இருக்கிற 2 நண்பர்கள் $20,000 நன்கொடையா கொடுத்திருக்காங்க. 15 லட்சம் ரூபாய் இந்த கொரோனா காலத்திலயும் 2 நண்பர்கள் கொடுத்திருக்காங்க, டொனேஷனா கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏஜிஸோட பார்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. இது மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுல இந்த கஷ்டங்கள்லயும் சிறப்பா பணியாற்றிருக்கிற அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ் அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் திரு சரவணன், திரு ராஜா சார் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். நம்ம ஒருத்தர் சிஸ்டம் சரியில்லைன்னு ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா சிஸ்டம் எல்லாம் சரியா இருக்கு. எப்ப லீட் பண்றோம்ன்றதுக்காக நாங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவரும் நன்றிகள் சார் வந்ததுக்கு. அடுத்ததான் குறிப்பா இந்த பிரசிடென்ட் செக்ரட்டரிஸ் அவங்க இல்லாம இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸே பண்ண முடியாது. ஸோ ஒரு பிரசிடென்ட் செக்ரட்டரிஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகள். திரு பழனிசாமி அவர்கள் வந்திருக்காங்க, அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ஸோ இந்த ப்ராஜெக்ட் யூனிக்கா ஒரு பயோ டாய்லெட் அப்படிங்கிறது நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயே ஒரு புதுமையா நம்ம மற்ற கவர்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ரொட்டேரியன்ஸ் கையில் எடுத்திருக்கிறது பார்த்தோம்னா ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு வாழ்க்கையில தேவைப்படுற ஒரே விஷயம் ஹைஜீன் தான். பார்த்துருக்கோம், யாரோ ஒருத்தர் பண்ணதுக்கு நம்ம இன்னும் கை கழுவிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு நம்மளே நம்மளை சுத்தமா வச்சுக்கிட்டோம்னா நம்ம வேர்ல்டு மட்டும் இல்லை இந்தியாவே டெவலப் பண்ணலாம். ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்தியால 50% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்ல. 600 மில்லியன் 60 கோடி மக்களுக்கு இன்னைய வரல டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்ல. ஓபன் டெஃபிகேஷன் தான் இன்னைய வரல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த வருஷத்துல மட்டும் இல்லை, இது நம்மளுடைய தொடர்ச்சியான பயணமா இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய இடத்துல டாய்லெட் கட்டி கொடுக்குறோம், எல்லாம் சப்ளை பண்றோம், அதோட மறந்துடுறோம். அந்த பக்கம் நம்ம போறது கூட கிடையாது. நம்ம மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற கவர்மெண்ட்டும் இது மாதிரி தான் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய விஷயங்களை நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும். அந்த அளவுக்கு இதுல பங்கெடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். குறிப்பா இங்க நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்கோம் ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது இந்த கோவிட் பீரியட்ல இந்த மாஸ்க் சப்ளை அவர் சொன்னாரு. இந்த நேரத்திலேயே நாங்க போயிட்டு இருக்கோம்ட்டு. உண்மையிலேயே சொல்ல போனீங்கன்னா நான் ஒரு பஸ் ஆப்ரேட்டர்ன்ற முறையில் எனக்கு தெரியும். பஸ் கண்டக்டர் யாருமே டியூட்டிக்கே வரல. உண்மையிலேயே சார் கொரோனா வந்துடும் சார், அது பேசாம வயல் வேலை பார்த்துட்டு பேசாம இருக்கலாம் சார். நாங்க அந்த நேரத்துல நம்ம டாக்டர்ஸ்க்கு பியூ கிட்ட கொடுத்தோம், N95 மாஸ்க் நிறைய கொடுத்தோம். ஆனா உண்மையிலேயே இந்த பின்னாடி பிஹைண்ட் த சீன்ஸ் சொல்லுவோம்ல, இன்னைக்கு ஒரு கண்டக்டர் ஒரு டிக்கெட்டை கிழிச்சிட்டு வரணும்னா 100 பேர் உள்ள போயிட்டு வெளியே வராங்க. யாருக்கு இருக்கும் யாருக்கு இருக்காதுன்னு தெரியாது. அவருக்கு பியூ மாஸ்க்கும் இல்ல, N95 பியூ சூட்டும் இல்ல, N95 மாஸ்க்கும் இல்ல. அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயத்த ரொம்ப எளிமையா இவங்களாலதான் ஹேண்டில் பண்ண முடியும். அவங்க போறாங்க, போலன்றத இவங்கள மாதிரி எம்பிஎஸ் அண்ட் ஜிஎம் இவங்க எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து போறாங்கன்னா நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் தி பஸ் டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயிஸ். இந்த நேரத்தில் அதாவது நம்ம சொல்லலாம், ஒரு நாள் பஸ் அந்த கூட்டத்துக்குள்ள போயிட்டு வந்தாதான் தெரியும். உண்மையை சொல்ல போனா நாங்கெல்லாம் கலெக்ஷன் வாங்குறது மேனேஜர்கிட்டே கொடுத்துட்டு போயிருந்தோம். நாங்களே உட்காந்து கலெக்ஷன் வாங்கின காலம் போய் மேனேஜர் இருப்பாரு, கொடுத்துட்டு போய் வாங்கணும், அந்த மாதிரி சொல்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியாலேயே மிக சிறப்பான ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இந்தியாலேயே கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கு. அவ்வளவும் கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்காங்க. அதுல தி பெஸ்ட் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தான். கிட்டத்தட்ட அவர் ஒரு 3000 பஸ்ஸுக்கு அவர் ஓனர் இருக்கும்.
நம்ம சொல்லிக்கலாம் நம்மளோட இருக்காரு. அதனால 3000 போட்டுருக்கீங்க. ஒரு சின்ன விஷயத்த கேட்க சொல்லியிருந்தாரு. 150 பஸ்ஸுக்குன்னு கேட்டாரு மாதவன் சார். அவர் ஈவெண்ட் கேட்கும் போது அவர் தான் என்னை வந்து வாங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 150 கேட்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ கேட்கறது வந்து நான் மாவட்டம் 3000 சார்பாக கேட்கறது என்னன்னா கிட்டத்தட்ட 22,000 பஸ் இருக்கு சார் நம்ம TNSTCல. அது எல்லாத்துலயுமே இந்த போலியோக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து உங்க மூலியமா மினிஸ்டர்கிட்ட பேசி வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய ரிக்வஸ்ட். உலகம் பூரா 2.5 பில்லியன் 2.5 பில்லியன் குழந்தைகள் நடந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து ரோட்டரி தான். அதாவது ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ள இப்ப யாரெல்லாம் 50 வயசு இருக்கோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு ஹெல்த்தியா ஹெல்த்தியா இருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் வந்து ரோட்டரி தான். ஸோ அந்த ரோட்டரி கொடுத்த போலியோ சொட்டு மருந்தால தான் இன்னைய வந்து நமக்கு ஒன்லி வேர்ல்டுல வந்து 2 நாட்டில் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதுவும் விரைவில் வந்து ஒழிக்கப்படும். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல மட்டும் இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த ஒரு சிறப்பான பணியை வந்து உங்க மூலியமா வந்து இன்னும் மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது எங்க ரிக்வஸ்ட். 22,000 பஸ்லயும் வந்து பர்மிஷன் வாங்கி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து மாதவனுக்கு வந்து உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிற 3000 பஸ்லயும் எங்களுக்கு எண்டு போலியோ ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி கொடுக்குறது பர்மிஷன் இம்மிடியட்டா வழங்கணும்னு ரிக்வஸ்ட் பண்றோம். இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து ஒரு ரெட் டேப்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு போனோம்னா ஃபைல் அங்கேயே இருக்கும், ஒன்று கொடுத்துட்டு வருவோம். ஆனா உண்மையிலேயே லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சேஞ்ச். கவர்மெண்ட்ல லீடர்ஸா இருக்கிறவங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு அபிஷியலா இருக்கட்டும், இன்னைக்கு ஏதாவது ஒன்று போய் நம்ம கேட்டோம்னா உடனே பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அதுவே வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மைண்ட் செட். அதுவே வந்து நம்மள மாதிரி ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன் இதே மாதிரி போய் நின்று இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் நாளைக்கு பார்க்கலாமா நாளைக்கு பார்க்கலாமா தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு. இல்லையா சார்? இன்னைக்கு வந்து அந்த ஃப்ரீடம் இருக்கு அவங்களுக்கு. உண்மையிலேயே அந்த ஃப்ரீடம் இருக்கு. ஸோ வி ஆர் ஆல்சோ இன்னைக்கு ஒரு கலெக்டரா கூப்பிட்டுருந்தோம் லாஸ்ட் மீட்டிங்க்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு பர்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு போல்டா ஒரு ஆஃபீஸர்ஸ் வராங்கன்னா அது ஒரு நல்ல நம்ம இந்தியா வந்து வளருதுன்றதுக்கே அது ஒரு பெரிய விஷயம். இந்த வருஷம் குறிப்பா வந்து இந்த வருஷம் உள்ள திட்டங்கள் பத்தி சார் ஆரம்பிச்சாரு. அது கொஞ்சம் ஒரு 2 வார்த்தைகள் போதும். இந்த வருஷம் வந்து மாவட்ட ஆளுநர் வந்து திரு A. சொக்கலிங்கம் புதுக்கோட்டையை சார்ந்தவர். அவர் வந்து இந்த வருஷம் வந்து பல திட்டங்கள் கொடுத்திருக்காரு. அதுல வந்து குறிப்பா வந்து சேவை திட்டங்கள் சூப்பர் 66 ஒரு 13 ப்ராஜெக்ட் பண்றோம். அதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து மதுரை மக்கள் எப்படி இப்போ வாரி வழங்கினாங்களோ அது மாதிரி மியவாக்கி ஃபாரஸ்ட் கிரியேஷன்ன்றதுல 75,000 மரக்கன்றுகள் இதுவரை நட்டிருக்காங்க. ஒரு கண்ணுக்கு கிட்டத்தட்ட 75 ரூபா வருது. அதை நட்டு பராமரிக்கிறதுக்கு 50 லட்சம் ரூபாய் இதுவரையில என்விரான்மெண்ட்டுக்காகவே கொடுத்துருக்காங்க இந்த சங்கங்கள் அனைத்தும் சேர்ந்து. இது வந்து நம்ம இன்னைக்கு கொடுத்துட்டு போறது வந்து ஜஸ்ட் ரொட்டேரியனா இருக்கிறதுக்காக கிடையாது. இதுக்கப்புறம் வந்து அந்த மரங்கள் வளர்ந்து இந்த மாநகரத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் கொடுக்கும். இன்னும் நம்ம எல்லாரும் மறைஞ்சு போனாலும் இன்னொரு 50 ஆண்டுகளோ 100 ஆண்டுகளோ கண்டிப்பாக இது தொடர்ச்சியாக அந்த பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு திட்டம் இந்த வருஷம் செஞ்சிருக்கோம். மாவட்டம் 3000 முழுக்க வந்து 2 லட்சம் மரக்கன்றுகள் வந்து அது மாதிரி நட்டு முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜஸ் இந்த 1 வருஷத்துல மட்டும். அது போக வந்து இந்த வருஷம் ஹாப்பி ஸ்கூல்ன்ற திட்டங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். குழந்தைகள் படிக்கிறதுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஒரு ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல எல்லாமே பண்ணி கொடுக்கறது. அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து 32 பள்ளிக்கூடங்கள் வந்து இந்த வருஷம் தேர்ந்தெடுத்து அதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் இந்த உறுப்பினர்கள் தான் வாரி வாரி வழங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு சங்கம் ஒரு ஊர்ல வந்து 24 சங்கம் இருக்கு. இந்த 24 சங்கங்களும் சிறப்பா செயல்பட்டு இன்னைக்கு வந்து இந்த பயோ டாய்லெட்ங்கிறது ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய் மதிப்பு உள்ளது. இன்னைக்கு வந்து இன்றைய வந்து மாதம் எத்தனை கொடுக்குறோம்? 8 கொடுக்குறோம். கிட்டத்தட்ட மோர் தென் 3 lakhs worth of ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விரும்பி என்னுடைய கான்ட்ரிபியூஷனையும் திரு மாதவன் மூலமா கண்டிப்பா இதில் செஞ்சிருக்கோம். அதுக்கான உறுதியையும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்றது நம்மளுக்காக மட்டும் இல்லை. இந்த பஸ் ரிலேட்டடா ஒரு சின்னதாக தோணுச்சு, அதையும் சொல்றேன். நம்ம எல்லாம் ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்போம். நம்ம கஷ்டப்பட்டிருப்போம், நம்ம அப்பா தாத்தா யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. அது எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பஸ் ஃபுல்லா டிராஃபிக் ஃபுல்லா இருக்கும், ஃபுல் க்ரௌடடா இருக்கும். போய் நிக்கிறதுக்கே போய் அந்த ஃபுட்கோர்ட்ல தொத்துறதுக்கே வந்து ஒத்த காலில் வைக்கணும்னு தொத்துவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிடுவோம். நம்ம எல்லாம் வளர்ந்துக்கிட்டே வந்துடுவோம், நல்ல ஸ்டேஜுக்கு வந்துடுவோம்.
ஆனா இன்னொருத்தன் அடுத்த தொத்த ஆரம்பிச்சிருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு 2-3 ஸ்டாப்ல போய் பஸ் ஃபுல்லா இருக்கும், நம்மளுக்கு பக்கத்துல இருந்தவர் ஏந்திரிச்சிருப்பாரு, நம்ம அங்க உட்கார்ந்துருவோம். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அப்பவும் தொத்திட்டு தான் இருப்பாங்க, உழுந்தா செத்து போயிடுவான்ற ஒரு ஸ்டேஜ்ல தான். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், கண்டக்டரை பார்த்து அவர் நிப்பாட்டி அடுத்த ஸ்டேஜ்ல ஏத்திட்டு போயிட்டே இருப்பாரு. ஏன் நிப்பாட்டி எல்லாரையும் உயிரை வாங்குறாரு, சீக்கிரம் போவோம்ப்பா நம்ம போற இடத்துக்கு அப்படின்ட்டு நம்ம போகக்கூடிய டார்கெட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம வளர்ந்து வந்த பாதையை மறந்துடுறோம். ஸோ அது மாதிரி நம்ம வந்து முன்னாடி பட்ட கஷ்டங்கள் எல்லாரும் நம்ம லைஃப்ல ஒவ்வொருத்தரும் பிசினஸ்ல இருக்கட்டும், ஒரு சொசைட்டில ஏதோ ஒரு விதத்துல கஷ்டப்பட்டிருப்போம். அதை அடுத்தவங்க படக்கூடாது அப்படின்ற அந்த ஃபார்முலா திருப்பி கையில் எடுத்துட்டு அந்த துயரத்தை நம்ம மேல இருந்து தொடச்சிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஏன்னா சர்வீஸ் டு ஹியூமனிட்டி தான் வந்து இன்னைக்கு வந்து கடவுளுக்கே செய்யக்கூடிய பணியா வந்து எல்லாரும் நினைக்கிறோம். ஸோ அந்த சர்வீஸ் டு ஹியூமனிட்டியை வந்து நம்ம வந்து மிகச்சிறப்பாக வந்து தொடர்ந்துகிட்டே போகணும். நம்ம எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் நம்மளுக்காக பண்ணாம நம்மளை தாண்டி தலைமுறைகளுக்கு இருக்கணும். அந்த ப்ராஜெக்ட் வந்து பர்மனன்ட் ப்ராஜெக்டா இருக்கணும். ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் இங்க கட்டினாங்க. அவர் கட்டும்போது அந்த கோயில் இருக்குமான்னு தெரியாது. ஆனா அவர் யாருன்னு நம்ம பார்த்ததில்லை. அவர் என்ன இது மதம் மொழி இதெல்லாம் நம்ம என்ன சண்டை போட்டு இருக்கோம். ஆனா அவர் கட்டிட்டு போயிட்டாரு. அந்த கோயில் இன்னைக்கு நிக்குது. அவர் பண்ண ப்ராஜெக்ட் இன்னைக்கு நிக்குது. 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒவ்வொரு கட்டிடங்களும் அதுக்கு சான்று. ஆனா நம்ம பண்ற ப்ராஜெக்ட் பாருங்களேன், இந்த வருஷம் பண்ணுவோம், போன வருஷம் பண்ணியிருப்போம், 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்போம். ஆனா அந்த ப்ராஜெக்டோட எஃபெக்ட் இருக்கான்னு பார்த்தோம்னா இருக்காது. வெகு சில ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ரோட்டரியிலேயே சரி, நம்ம சமுதாயத்திலேயே நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நம்ம செய்யற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அதோட மறந்துடுது ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துல. அதே மாதிரி வந்து நம்மளுடைய கிளப் ஆரம்பிச்சு இப்போ 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட் 1-2 தான் இந்த அந்த இப்போ இருக்கிற தலைவராலேயே வந்து அந்த ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி பர்மனண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அதை எடுத்து நம்ம சங்கங்கள் வந்து செய்யணுன்றது என்னுடைய வேண்டுகோள். இல்லை நம்ம போனாலும் நம்மளுடைய மார்க் அங்கே வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு மிக மிக எளிதான ஒரு விஷயம் ப்ராஜெக்ட் தான் செய்யணுன்றது இல்லை, கொடை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ரோட்டரி இல்லை, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்க கொடுத்துட்டு போற ஒரு பணமும் ரோட்டரி மூலியமா கொடுக்கறது எல்லாம் நம்ம ரொட்டேரியன்ஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. இது எல்லாமே வந்து இந்த பக்கம் இருக்கிற மக்களுக்காக ரோட்டரி மூலியமா வழங்கப்படுற ஒரு பணமும் நியாயமான முறையில நேர்மையான முறையில பயனாளிகளை சென்று அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால வந்து நான் ரோட்டேரியன்ஸும் நாங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து வெல்கம் பண்றோம். இந்த மாதிரி போலியோ ஒழிப்புக்கெல்லாம் வந்து ₹1 கொடுக்கறதுக்கு ₹2 வந்து பில் அண்ட் மெரிண்டா கேட்ஸ்ல வந்து கொடுக்குறாங்க. ₹1 நம்ம கொடுத்தோம்னா ரோட்டரியில இருந்து அவங்க ₹2 கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் மேட்சிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க இப்படி பண்றது இதே மாதிரி நீங்க ஒரு 4 பயோ டாய்லெட் கொடுங்க, எங்களை வந்து 25 பயோ டாய்லெட் கேளுங்க. அது எல்லாமே ஃபவுண்டேஷன் தான். நம்மளோட ரோட்டரியில இந்த வருஷம் கொடுக்க வேண்டியது ஃபவுண்டேஷன் தான். ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தெருவுல யாராவது ஒரு பெரிய ஒரு வாழ்ந்துருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஞாபகம் இருக்கானா இருக்காது. நம்ம வாழ்ற காலனியில் எல்லாருமே அவங்க காலனி அந்த ஒருத்தர் அமைச்சிருப்பாரு, அவரோட பேர் அது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவர் இருக்க மாட்டாரு. ஆனா அவரோட பேர் அந்த இடத்துல வச்சுட்டு இருப்பார். அவர் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய லேண்ட்மார்க்கை ஏதாவது ஒரு விஷயத்த ரோட்டரி மூலியமா, அதாவது இந்த வருஷம் தலைவரா இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வருஷம் நான் செஞ்ச ப்ராஜெக்ட் இன்னும் 50 வருஷத்துக்கு இருக்க போகுது அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை நம்ம கையில் எடுத்து இந்த வருஷம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ரிக்வெஸ்ட். கொடுக்க வந்து யாருமே கெட்டு போனதில்லை. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம இந்த வருஷத்தை பூரா கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த வருஷம் $1.8 பில்லியன் நம்ம $1.8 மில்லியன் டார்கெட் வச்சிருக்காரு நம்மளுடைய கவர்னர். $18 லட்சம். அந்த டாலரை வந்து ஏன்னா இங்க ஃபவுண்டேஷன் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி இங்க உட்காந்துருக்காரு, அவரும் ஒருத்தர் வசூலுக்காக தான் வந்திருக்காரு. ஸோ இந்த ஃபவுண்டேஷனையும் இந்த வருஷத்துல வந்து நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு அனைத்து சங்கங்களும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதே மாதிரி மீண்டும் இந்த ஆண்டு மட்டும் இல்லை, ஃபார் தி இயர்ஸ் டு கம் நம்ம எல்லாரும் இணைஞ்சு செய்யணுன்றதை ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு அனைத்து சங்கங்களுக்கும் நன்றிகள். நல்லா எப்படி சொன்னீங்க. அதுவும் பேருந்து பயணத்தினுடைய ஒரு நல்ல பூமானம் சிறப்பாக இருந்தது. எங்களுக்காக ஒரு கூடுதலாக அவங்க கொடுத்த நன்கொடை தொடர்ந்து அவரை சிறப்பு அழைங்க. அந்த சிறப்புகள்லாம் வரும்போது 40,000 திட்டமா போடுங்க. 8 மாசத்துக்கு நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆனா அவர் ரொம்ப அழகா சொன்னார், நாம எல்லாரும் கொடுக்குற நன்கொடைகள் சொன்னார். உங்களுக்கு அவங்க சொல்றது எங்க உறுப்பினர்கள் எல்லாம் தொடர்ந்து
ஒரு பாங்கு பார்த்து அது நிறைய செஞ்சு தர ஒரு பழக்கம் உண்டு. அதனால டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி நான் விட மாட்டேன். அந்த பேரே என்னன்னா கிவிங் டியூஸ்டே. கிவிங் டியூஸ்டே அப்படின்னு சொல்லி, அதாவது கொடுக்குற நாள், அது நன்கொடை நாள். அதனால இன்னும் 9 வந்துருச்சு. இன்னும் யாராவது இன்னொரு பயோ டாய்லெட் கொடுக்குறதுக்கு இருப்பா இங்கே தரலாம், கீழே வச்சு பணியாளர்கள் மத்தியில் கொண்டு போய் அறிவிக்கலாம், வாசல் போனதுக்கு அப்புறம் அறிவிக்கலாம். எல்லாருக்கும் நன்றி பேசுவேன். நன்றி அளிக்கும் முந்தி மாதவன் பிரபு 2 பேர்லயும் மாதவன் பிரபு அவர்தான் இந்த மாதிரி நிறைய அமைப்பு ஓடி ஆடி பார்த்து கொஞ்சம் தகவல் சொல்லிட்டா தான் நான் கண்டிப்பா பொங்கராஜிங்க போயிடுறாங்க. எனக்கு நிஜமா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி நைட் 12 மணி 11 மணி கொட்டேஷன் அங்கே வாங்குறது இங்கே வாங்குறது எப்போ பார்த்தாலும் இல்லை. இது வரைக்கும் என் ஃபோன் கால் அட்டன் பண்ணாமல் பொங்கராஜ் இருந்தது கிடையாது. நேற்று நைட் வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் கடைக்கு பண்ணுறது இது அலைஞ்சு சொல்லி லைட்டு பேனர் வைங்க, எப்படி வைங்க, எப்படி வைங்க எல்லா ஹெல்ப் பண்ணுறது. ஓகே ஓகே. ஏன்னா பத்திரிகையில் அவர் பேரை போன நான் தான் போடவே வேண்டாம். ஸ்கிரீன் வைக்கிறேன் கண்டிப்பாக சொன்னது சார். ரெண்டாவது முடியாது சார். இது வரைக்கும் எவ்வளோ கவர்மெண்ட் விஷயம் பட் ஒரு 10 நிமிஷம் அது எம்ஓயு நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறப்ப நிச்சயமாக ஒரு 10 நிமிஷம் டைம் இருப்போமா சார். கிறிஸ்பா இதுன்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னாங்க. சாங்ஷன் ப்ரொசீட் சொல்லி ஒரு உத்தியோகத்தில் ஒரு நல்ல உற்சாகமான ஒரு வார்த்தைகளை சொல்லி அனுப்பிச்சு அடுத்து நிஜமே பெரிய பரந்த மனப்பான்மை உள்ள இந்த மதுரையில் இருக்கிற அந்த இந்த என்னோட இணைந்த கிளப்ஸ் எல்லாத்தையும் கேட்டால் என்ன ஏது எப்படி பண்ண போய் எந்த கேள்வியும் கிடையாது சார். பண்ணுறோமா பண்ணிடுவோம். ஆண்டனியில் ஆரம்பிச்சு எல்லாருமே சொல்லிட்டே போகலாம். எல்லா கிளப்போட பிரசிடென்ட் செக்ரட்டரிஸுமே இம்மிடியேட்டாக பண்ணிடுவோம். ஒன்றா எடுக்கும். இதில் ராமூர்த்தி 2 வச்சுக்கோ உனக்கு என்ன 2 ஒன்று தான் பேலன்ஸ் இருக்குது. 8 பேலன்ஸ் இருக்குது. நான் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு சொல்லி கடைசி நேரத்தில் உதவி இதை கம்ப்ளீட் பண்ண வச்சாங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு ஆப்ளிகேஷன்னா இப்போ நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது அடுத்தது நான் எனக்குள்ளே இருக்க ஆசையை சொல்லுவேன். நமக்குள்ளே இருக்க ஆசை சுந்தரவேல் சார் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி ஒரு 4 டாய்லெட் வைக்கலாம்னு இருக்கு. ஏன்னா கேர்ள்ஸ் வெளியூர்லேருந்து வர இவங்க திடீர்னு ஒரு இதுன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கே போனோம்னா எங்கேயோ ஒரு இடத்துல அவுட்டில் வச்சுருப்பாங்க. ஆடி இதில் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்திருக்கும். மற்றபடி ஹோட்டல்ஸில் போனால் நீங்கள் சாப்பிட வந்தீங்க என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. ஸோ நம்ம பசங்கிறதோட பெண்களை எண்ணி அங்கே வச்சு எனக்கு சார்ட்ட காலையில் வாக்கிங் போகிற சொன்னாங்க. டிவிஎஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதை பண்ணலாம். நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் எனி கிளப் மாதிரி சின்னோண்டா போட கூட பரவாயில்ல. சில கம்பெனிஸில் ஸ்பான்சர்ஷிப் கேட்கலாம். அவங்களோட இதை கூட பெருசாக கூட நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணலாம். எண்ட் ஆஃப் த டே நம்ம பர்பஸ் வேணால் பண்ணலாம் சார். அதே மாதிரி ஒரு டாய்லெட் இப்போ வச்சு நமக்கு 9 சார் கொடுக்குறாங்கன்னா ஒரு டாய்லெட் நம்ம அம்பியார் காலேஜில் பேசி அங்கே வைப்போம். ஏன்னா நிறைய பஸ் நீங்கள் அதை ஜங்ஷன் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க. அவங்க எல்லாருமே அம்பியார் தான் போய் அவங்க வந்துட்டு தாராளமாக உங்கள் வாட்டர் கனெக்ஷன் கிளீன் பண்ணிக்கிற மெயின்டெனன்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஒரு ஆர்கிடெக்ட் தான் அதை ஒரு பையன் ஒரு யங்ஸ்டர் நம்ம பேசிக்கலாம். ஏன்னா அவங்க டெய்லி பீச்சிங் போகிற முறையாக வந்து அங்கே கொட்டி வச்சுட்டு போவாங்க. கண்டிப்பாக சார் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்குவோம் சார். ரெண்டாவது நம்ம ரேஸ் கோர்ஸ் பற்றி போடுறது இது மாதிரி நம்ம மதுரையில் யோசிச்சோம்னா கீழே மாசீதி மேலே மாசீதி ஜங்ஷன் அந்த இவங்களோட பண்ணிக்கலாம். பாதி பணம் கொடுங்கன்னு சொல்லி நம்ம இனிஷியேட்டிவ் மட்டும் எடுத்தாங்க. ஒவ்வொரு ஏரியா சார் மீனாட்சி அம்மன் கோயில்னா நம்ம பழனிசாமி சார் இருக்காங்க சார். நீங்க நம்ம ஒரு பார்ட் ஆஃப் மாநகர சென்டர்ல சார் அவர் சரி சரி இல்ல நீங்க கைட் பண்ணுங்க சார். பஸ் டெர்மினல்ஸே பார்க்கலாம். நம்ம இதை முடிப்போம். சுந்தரவேல் சார் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க பின்னாடி பேக் ஒர்க் போட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லா கிளப்ஸையும் கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தது. சசி கோமரா சார் மிஸ்ஸிங் பட் ஸ்டில் இஸ் மிஸ்ஸிங் இஸ் சார். குமரப்பன் thank you very much. And a great thanks for Subramania for inspiring us. Okay, you are an inspiring human. You inspire me a lot to do more projects like this. Thank you. Then last but not least, elite members. President Secretary doesn't have a tradition in elite, sir. We both are puppets, sir. Total strong team behind the seniors, all the members. பட் பிரசிடென்ட் முதல்ல நீங்கள் காலை 6 மணிலேருந்து நேற்று நைட் 8 மணிக்கு அந்த பேனர்லாம் இருந்துச்சு.
நைட்டே உட்காந்து பிரிண்ட் பண்ணி அதை எடுத்து சேர்ஸ் எடுக்கிறது மாஸ்டர் கொண்டு வந்து வைக்கிறது எப்படி நிறைய ஒர்க்ஸ் லைக் என்ன பேக் போன் ஆஃப் அவர் திங் இஸ் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியுதுன்னா ஒரு பெரிய டீமே பின்னாடி பேக் ஒர்க் பண்ணுறாங்க சார். தேங்க்யூ கடைசி வாய்ப்பு பின்னாடி இருக்கிற பிகெஸ்ட் இன்ஸ்பிரேஷனே அவர் தான். கம்ப்ளீட்டா அவர் தான் இதை முன்னெடுத்துட்டு பொன்ராஜுக்கும் எனக்கு நடுவில் அவர் தான் முன்னெடுத்து இது பண்ணு. நான் கொரோனா டைம் எங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க, நீ பண்ணு நான் பேக்கப் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு ஃபுல்லாக எல்லா ஹெல்ப்பும் பண்ணது. இல்லை முதல் ஃபோனு இன்னைக்கு அவ்வளோ சேவை நோக்கத்திற்காக அதிகமாக செய்யப்பட்டு 4 வருடத்துக்கு மாதிரி 13 லட்சம் பயணிகளுக்கு நாங்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து 7 லட்சம் இது வந்து பயணிகளை ஏற்றுக்கிறோம். அந்த பயணிகளுடைய அன்றாட இருக்கக்கூடிய ஓட்டுநர் நடத்துவதற்கு பாரத பிரதமருடைய தூய்மை இந்தியா திட்டத்தை ஒவ்வொரு அலுவலரும் ஒவ்வொரு குடிமகனும் அதை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு ஒரு நடைமுறையாக இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல முறையில் ஆராய்ந்து யாருக்கு செய்ய வேண்டியமோ அவர்கள் செய்துவிட்டு இந்த நாளை வந்து தேர்ந்தெடுத்து இந்த ஓட்டுநர் நடந்து அதே மாதிரி எங்களுடைய நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குநர்களை ரோட்டரியாக நீங்கள் செய்யுங்க. தமிழ் பண்பாடு ஆக்கல் கைமாறு எல்லாம் செய்யலாம். அவருடைய மேலாண் இயக்குநருடைய உத்தரவு பேரில் உங்களை வந்து இன்று முதல் வந்து எங்களுடைய கன்சூமர் ஒரு கமிஷனராக அவங்களை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய என்ன திட்டங்களாக இருக்கட்டும் நடைமுறையாக இருக்கட்டும் இந்த சிக்கலாக இருக்கட்டும் இந்த கவுன்சிலில் வந்து நீங்கள் நேரடியாக பங்கு கொள்வதற்கு உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். அதன் மூலம் இந்த நிறுவனம் மக்களுக்கு சேவையை வந்து 20 சேர்ந்து இந்த டாய்லெட் இந்த பயோ டாய்லெட் வந்து நமக்கு மட்டும் இல்லை சொன்ன மாதிரி வந்து பப்ளிக்கு மாதிரி பொதுவான மக்களுக்கு பயன்படுறது நீங்கள் செய்யறதுக்கு நாங்களும் உறுதுணையாக இருந்து எல்லா நிறுவனங்கள் நோக்கங்களை எங்களுடைய அமைப்பு மூலமாக ஏதாவது ஒரு இதை நம்ம வந்து ஒரு உதவியை செய்வோம் என்று இணைய நாளிலே பங்கு பெற்ற அதை மண்டல செயலாளர் நோட்டீஸ்க்காக மற்றும் தியாகராஜா கவிஞனுடைய முன்னாள் முதல்வர் கர்நாடக போல் சொல்ல முடியாது, சீரகண்ணை போல் சொல்ல முடியாது, வரலாறை போன்று அறிவு சொல்லி கொண்டிருக்கின்ற அத்தனை வளர்ந்த உதவிக்கு நன்றியை கூறி எங்களுடைய இந்த தலைமையாக இருந்த மேலாண் இயக்குனர் மற்றும் பொதுநாட்டர் மற்றும் எச்ஆர்டி அனைவரும் விழாவை பங்கு கொண்டு உதவி செய்தார்கள். நன்றியை கூறி ஏற்றுக்கொண்டதுக்கு நாங்கள் நன்றி சார். நீங்கள் உள்ள போய் அந்த பக்கம் போயிருங்க. நாளைக்கு கஷ்டக்கூடாது சரியா கேட்குறேன் கொஞ்சம் கொஞ்சம் சார் கொஞ்சம்
எல்லாரும்